வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார் ரிவ்யூஸ் தமிழ் சேனல். நான் சார் ரிவ்யூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிக் இருக்குது. ஸோ இந்த 2 ரிக்கை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே 3070, அது இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே 3060 Ti. ஸோ இந்த 3070 ரிக் வந்து பார்த்தீங்கன்னா non-LHR ரிக். இந்த 3060 Ti ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே LHR கார்ட்ஸ். ஸோ இதில் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ ஃபேராக இருக்கிறதுக்காக இதுலேயும் 3 நம்ம வந்து மைனிங் பர்ஃபார்மன்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து 3 தான் மைனிங் பர்ஃபார்மன்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் பண்ணி எந்த ரிக் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் அதாவது LHR கார்டு போகலாமா non-LHR கார்டு போகலாமா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஆப்வியஸாக வந்து தெரியும் எனக்கு LHRல வந்து மைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் எத்தேரியம். ஸோ எத்தேரியம் மட்டும் தான் உங்களால் மைன் பண்ண முடியாது. அதர் காயின்ஸ்லாம் இருக்குது, அந்த காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக மைன் பண்ணலாம். ஸோ அந்த காயின்ஸை மைன் பண்ணி அதில் எந்த காயின் பெஸ்ட்டான காயின், அதில் நம்ம எது மைன் பண்ணுறோம், ஸோ மைன் பண்ணுறது வேல்யூஸ் எவ்வளோ வருது, ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ வருது, ஸோ இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான பர்பஸ் ஜஸ்ட் LHRனாலையும் மைன் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக மட்டுமே தவிர்த்து LHR நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா வந்து பர்சனலாக எனக்கு LHR வந்து பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது LHR கார்டில் மைன் பண்ணும்போது. ஸோ நாங்களே நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து தான் இந்த ரிக் வந்து ஒர்க் பண்ண வச்சோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக பார்ப்பீங்க இந்த வீடியோவில் என்னென்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டிஸ்கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ரிக்கோட பிக்ஸ்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வருவேன். ஸோ அந்த லைவில் நான் உங்களோட ரிக்லாம் வந்து ஃபீச்சர் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரியும் இருக்கும் அங்கே. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் வந்து கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆப்வியஸாக வந்து non-LHR கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போது இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எத்தீரியம் ப்ரைஸ் மேலே போகிறதுனால இன்னும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் தான். Pro 4 மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம். 4GB RAM, 120GB SSD, Atheron 3000G இருக்குது. இதில் வந்து 850 வாட் பவர் சப்ளை, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட் பவர் சப்ளை. எதனால் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3070 கார்டு, 2 iGame கார்டு, ஒரு இன்னும் 3D கார்டு இருக்குது. இதில் ஒரு இன்னும் 3D கார்டு, 3 Galaxy 3060 Ti இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு 2 ரிக்கையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸிங் வந்து தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸிங் தான். அதுவும் இல்லாமல் ப்ரைஸிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. non-LHR 3070 வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ வந்து LHR கார்ட்ஸ்லையும் மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. LHRோட ப்ரைஸும் ஏறுது. ஸோ இதுக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஆஸ் யூஷுவல் கேமர்ஸ் வந்து LHRையும் விட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. LHR வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபரே அவரே கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்தோம். நம்மளாம் வந்து LHR கார்டுக்கு போகிறதில்ல, LHRும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பிகாஸ் அது வந்து கேமர்ஸ்க்காக நானும் வந்து அலாகேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா LHR கார்டில் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேது கார்டு. ஸோ எனக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த ஒரு பர்டிகுலர் ரிக்கில் இருந்துச்சு. பிகாஸ் ஒரு 2 to 3 days ஒர்க், போர்ட் சேஞ்ச், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு பல விஷயங்கள் உள்ளே பண்ணி அதுக்கப்புறமா தான் இதை ஒர்க் பண்ண வச்சது. டேரெக்டாக சில கார்ட்ஸ் ஒர்க் ஆகுது. பட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து ரெடிட்டில் அதெல்லாம் வந்து படித்தேன். ஸோ சின்ஸ் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் LHR ரிக்னால எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பர்சனலாக வந்து ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், நானும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நல்லா கார்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ வாங்கி பில்டு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பட் மற்றபடி இந்த ரிக்கில் வந்து பிரச்சனை அப்படின்னா பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா LHR கார்ட்ஸோட பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இதில் வந்து ஹையாக தான் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தேரியம்க்கு ட்ரை பண்ணல. ஸோ நார்மல் இதுக்கு தான் ஆக்சுவலி LHR அப்படிங்கிறது வந்து நார்மல் பவர் கன்சம்ஷன் தான் இருக்கணும். பட் வந்து நாங்கள் எத்தேரியம் ட்ரை பண்ணாதனால எங்களுக்கு வந்து தெரில. ஸோ இப்போது இந்த 2 ரிக்லையும் நம்ம வந்து மைன் பண்ண போகிறோம். ஸோ மைன் பண்ணிவிட்டு எந்த ரிக்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து சிமிலர் ப்ரைஸ்டு ரிக் தான். இதில் வந்து 3 கார்டு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் 3 கார்டு தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த 3070 ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தேரியம் மைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3060 Ti ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ரேவன் தான் மைன் பண்ண போகிறோம். ஸோ எத்தேரியம் கருத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளான காயின் ரேவன். பட் ரேவனுங்கிறது வந்து ஸ்டேபிள் காயின் கிடையாது. ஒரு டைம் மேலே இருக்கும், ஒரு டைம் கீழே இருக்கும். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த பிசியை அதாவது இந்த ரிக்கை வந்து பில்டு பண்ண சொன்னவங்க வந்து ரேவன் தான் மைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரேவன் இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இல்லை அதுக்கு அடுத்தது என்ன ஒரு
காயின் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த காயின் நம்ம வந்துட்டு தாராளமாக டெஸ்ட் பண்ணலாம் இந்த ரிக்கில். ஸோ இந்த எல்ஹெச்ஆர் ரிக்கில் வந்து இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரைவர் இஷ்யூஸ் நிறையாவே வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். விண்டோஸில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது விண்டோஸில் ஜஸ்ட் இந்த எல்ஹெச்ஆர் கார்ட்ஸை போட்டு மைனிங் ரிக் மைன் பண்ண விடும்போது எக்கச்சக்கமாக கிராஷ் ஆச்சு. விண்டோஸ் என்ன ரீசனுக்காகன்னு தெரில, பட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்களால் லிட்டரலாக வந்து விண்டோஸில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து ஹைவ் ட்ரை பண்ணோம், லினக்ஸ் பேஸ்டான ஓஎஸ்க்கு ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஓஎஸ் ட்ரை பண்ணும்போது ஹைவ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுலேயும் அந்த ஹைவை நாங்கள் வந்து போட ஆரம்பித்தோம். பட் ஹைவ் போட்டும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறையா பக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த NVIDIAவோட டிரைவர் எரர் வந்துச்சு. ஸோ GPU டிரைவர் எரர் எங்களுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எரர் வந்துச்சு. ஸோ டெம்பரேச்சர் எதுவுமே காட்டாமல் இருந்துச்சு, அதுவும் நாங்கள் சால்வ் பண்ணோம். எதனால் டெம்பரேச்சர் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டெம்பரேச்சர் போனால் ஹைவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு டெம்பரேச்சர் முக்கியம். ஸோ அதனால் அந்த ஒரு எரர் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே ரீபூட் ஆகிடும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுவோம், அந்த இஷ்யூ சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மைனர் கம்பேட்டபிலிட்டி கிடையாது. ஃபீனிக்ஸ் மைனர் ட்ரை பண்ணோம், டீரெக்ஸ் மைனர் ட்ரை பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்பேட்டபிளாக இல்லை. ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. அது எதனால் அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து NB மைனர் ட்ரை பண்ணோம். ஸோ NB மைனரில் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் சில பல ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் மூலமாக எங்களால் வந்து ஸ்டேபிளான ஒரு ஹேஷ் ரேட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ரேவன் காயினுக்கு இந்த ரிக்கில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து எத்திரியம் மைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எத்திரியமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும். ஓசி பண்ணி நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எத்திரியம் வந்து பவர் கன்சப்ஷன் கம்மி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பட் இதில் வந்து நாங்கள் ரேவன் பண்ணதுனால கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா 3060 Ti அண்ட் 3070 ரெண்டுமே வந்து ஒரே கார்டு தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் 3070 இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியமுக்கு வெறும் 130 வாட் தான் இந்த கார்டு வந்து, அதாவது 3070 வந்து கன்சியூம் பண்ணும். 3060 Tiயும் 130 வாட் தான் கன்சியூம் பண்ணும். பட் இப்போ நம்ம வந்து ரேவன் காயின் மைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 175 வாட் கிட்ட இந்த கார்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண போகுது. ஸோ 170 to 190 வாட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த ரேஞ்சு. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 வாட்ஸ் கன்சப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்லேயே இந்த கார்ட்ஸோட டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு. ஸோ அதுவும் எங்களால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஏசி ரூம்லேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு 45 to 50 இருக்க வேண்டிய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 55 to 65 இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துட்டும் மைண்ட் பண்ணணும், நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். பட் இது நாங்கள் வாங்கும் போது இந்த கார்ட்ஸோட ப்ரைஸ் வந்து கம்மி. பட் இப்போ வந்து அதாவது இந்த வீடியோ மேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸோட ப்ரைஸ் இன்னும் வந்து அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஐ திங்க் ஒரு 10 to 15,000 இன்னமும் வந்து ஹை ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 3060 Ti மாதிரி LHR கார்ட்ஸும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மைனிங்காக. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு ஹேஷ் ரேட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து வாட்டர் மைனில் போட்டு என்ன ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ ரெண்டு ரிக்கையும் நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ரிக்கும் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, ரெண்டுமே வந்து ஃபேன் சுற்றுது. ஸோ லைட்லாம் எரியுது நம்மளுக்கு. ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு வீக்லேயும் வந்து நம்ம வந்து ஹை ஓஎஸில் இப்போ பார்க்கறது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது 3070 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து உங்களுக்கு வந்து 130 பவர் கன்சப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 60 மெகாஹெர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் நம்மளுக்கு எத்தீரியமில். அதாவது 3070 கம்பேர் பண்ணும்போது எத்தீரியம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். 3060 Ti வந்து பார்த்திங்கன்னா ரேவனில் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ எத்தீரியமில் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு 60 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குது 130 பவர் கன்சப்ஷனில். ஸோ மொத்தம் 3 கார்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 180 மெகாஹெர்ட்ஸ் அண்ட் 390 வாட் பவர் கன்சப்ட் பண்ணுது நம்மளுக்கு இந்த ஒரு 3070 இருக்குது. அதே இந்த 3060 Ti இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கார்டு வந்து 27 மெகாஹெர்ட்ஸ் ஆன் ஆவரேஜ் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வேல்யூஸ் தான், நம்ம வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த 27 மெகாஹெர்ட்ஸ்க்கு வந்து பவர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 வாட் வந்து அரௌண்டாக கன்சியூம் பண்ணுது நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது 81 மெகாஹெர்ட்ஸ் 3 கார்டுக்கு 81 மெகாஹெர்ட்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி பவர் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 வாட் பவர் கன்சியூம் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வாட் டு மைனில் போட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் டு மைனில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தீரியமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிக் அதாவது 3070 ரிக்கு கரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி படி பார்த்திங்கன்னா ஹேஷ் ரேட்ஸ் அதாவது 180 ஹேஷ் ரேட்டுக்கு $15.37 ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இந்த ஒரு ரிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து $10.313 தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ரேவன் காயினில் 3 கார்டு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா
எத்தீரியம் ரிக் தான் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எத்தீரியம் மைனிங் தான். பட் இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3060 Tiக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ வாட் டு மைண்டில் நமக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேவன் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது காயின் ஆல்ட் காயின்ஸ் பண்ணலாமா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் அடுத்தது எர்கோ காயின் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எர்கோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுக்கு நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $3 வந்து கொடுக்குது. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 3 கார்டை ஆட் பண்ணிக்கலாம் வாட் டு மைண்டில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு கார்டு வந்து வாட் டு மைண்டில் எர்கோ காயினுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $11.54 வந்து இந்த ரேட் வந்து கொடுக்குது. ஸோ எப்படி வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் மைனிங் ரேட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பர்டிகுலர் இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3070 இருக்குது வந்து இதோட எக்ஸ்பென்சிவ். அதுவும் நம்ம 3070 ரேட் கிடையாது நம்மளுக்கு. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் மைனிங் இஸ் த பெஸ்ட் ஒன். இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்மி ப்ரைஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து $15 கம்பேர் பண்ணும்போது $11 கம்மி தான், ஒரு $4 வந்து சீப்பராக தான் இருக்குது. பட் ஸ்டில் $4 சீப்பராக இருக்குன்னா $4 கம்மியாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு LHR மைனிங் ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பட் இதை மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எத்தீரியம்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து அதோட ப்ரைஸ் இப்போ ப்ரெடிக்டபிள் மாதிரி இருக்குது. ஆப்வியஸாக கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸஸ் வந்து ப்ரெடிக்டபிள் கிடையாது. பட் ஓரளவுக்கு வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியும் இந்த கார்டு வந்து இவ்வளோ தூரம் போகும், அதாவது இந்த காயின் வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது. பட் இங்கே அதாவது இந்த சைடு LHR சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரேவன் காயினும் வந்து ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, எர்கோவும் ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து போயிட்டு தான் இருக்கும். எர்கோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கூட சில டைம்ஸ் இப்போ ஹையர் ப்ரைஸ் மைனிங்கில் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பாட்டமுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து டெம்பரரி காயின்ஸில் அதாவது LHR கார்ட்ஸில் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சருக்காக மைண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பட் அதை தவிர்த்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டுக்காக மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் non-LHR ரேட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ LHR கம்பேர் பண்ணும்போது. பட் இதையும் தவிர்த்து நிறைய பேர் வந்து ரேவன்லாம் வந்து பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ப்ரைஸ் போகும் அப்படின்ட்டு. பட் ஃபியூச்சரில் ரேவன் காயினோட ப்ரைஸ் வந்து அப்புக்கு போகுமான்னு சொல்ல முடியாது, மேபி டவுனாக கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து யாருக்கும் LHR ரேட் வந்து அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஸோ நானும் வந்து பண்ணுறதில்லை. பர்டிகுலராக கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து மைனிங் ரேட் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். டவுட்ஸ்னால் கால் பண்ணாதீங்க, மைனிங் ரேட் பண்ணணும் மட்டும் கால் பண்ணுங்கள். டவுட்ஸ்ன்னு கால் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ மைனிங் ரேட் ஏதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக LHR இருந்தாலும் சரி non-LHR இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அன் அவேர்னஸ் வீடியோ தான். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போடுறது வந்து நினச்சேன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி வீடியோ ஒரு லைக்கும் வந்து பண்ணுறேங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து வேறு ஏதாவது மைனிங் பற்றி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதை பற்றி நான் வீடியோ நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.